ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் சரி போர்க்கெல்லாம் வெடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தா இவங்க வந்து கிளம்ப போயிருக்காங்களா, இதுக்கு நம்ம வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு சகுனி சித்ரா வாயை திறந்தோடனே நீ வாயை திறந்தா எந்த காரியம் தான் உருப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மகாவை கூட்டு வந்து நிப்பாட்டினோடனே பார்த்தோன்னே வா பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாங்க. ஓ காட் பியூட்டிஃபுல்ங்கிற கதையா பியூட்டிஃபுல்னு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பியூட்டிஃபுல்னு பாராட்டா இருங்க, அந்த டேஸ்ட் யார் சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட சொல்கிறாங்க. அந்த கையோட இருமகான்னு சொல்லிட்டாங்க. யாரா அது நிப்பாட்டுறதுன்னு பார்த்தா ராஜலட்சுமி. நீங்கள்லாம் பொறுப்பை கொடுங்கன்னு கேட்டிங்கல்ல, அது இதுதான் சரியான முடிவாக இருக்கும், இருங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட போயிட்டு திரும்பி நின்று கொடுத்தாங்க பாரு நம்ம மகாவுக்கு சாவி. இதை பார்த்தோன்னே ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷுன்னு போச்சு. காற்றுள்ள டயரு டக்குன்னு பஞ்சரானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அனாமிகா மூஞ்சி. இதை பார்க்கணுன்னே மக்கள் ஆடியன்ஸுக்கெல்லாம் பயங்கர குழுகுலுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சகுனி சித்ரா ஒரு பக்கம் இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரணுங்கிறதுக்காக தான் மூட்டியே விடுது. நல்ல அனாமிகாவுக்கு பிடிக்காது. இதை வேற உசுப்பேத்திட்டு உடம்ப ரணகலமாக்கி விட்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அப்படின்னு தெரியாம ஒன்று உசுப்பேத்தி விட்டேன்னு போய் சொல்ல, இல்லை எனக்கு யார் கைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம மகா கைக்கு போனது மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. அனாமிகா சொன்ன கையோட எப்படியாவது நான் அதை தட்டி பறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எடுத்த முடிவெல்லாம் கரெக்டு தாம்மா, அதுக்கு குடும்ப பொறுப்பை கரெக்டாக பார்த்துக்கணுமா, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னே உனக்கு தெரியல, நீலாம் வந்து கொஞ்ச நாளில் தனக்கு தான் வேணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா போய் ஆஃபீஸில் நம்ம மகாவை பார்த்து அசந்து போயிட்டாரு. வாயை பழக்காதீங்க, ஈரோடு வரையும் போகுது